வணக்கம். சேஷாத்ரி, உங்களோட லேபர் லா அட்வைசர், கார்ப்பரேட் ட்ரைனர், பாஷ் ஐசி மெம்பர். ஒரு அற்புதமான ஒரு கேஸ்லா. இந்த கேஸ்லாவில் எப்போது எம்ப்ளாயி பேக் வேஜஸோட ரீஇன்ஸ்டேட் பண்ணுறாங்களோ அந்த பேக் வேஜஸ்க்கு பிஎஃப் கட்டணுமா அப்படிங்கிறது கேள்வி. இந்த கேஸ்லா பார்த்திங்கன்னா பிராந்திய வித்யுத் மண்டல் மஸ்தூர் ஃபெடரேஷன் வெர்சஸ் ராஜஸ்தான் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்ட், அதில் 1992 சுப்ரீம் கோர்ட்னால் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பை பார்க்கும்போது பேக் வேஜஸ் அப்படிங்கிறது எப்படி கருதணும்னா பிஎஃப்பில் பேசிக் வேஜஸாக கருத வேண்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அப்போ பேசிக் வேஜஸாக கருதிட்டோம்னா என்ன, அதற்கு பிஎஃப் அட்ராக்ட் ஆகும். அப்போது ஏதாவது எம்ப்ளாயியை பேக் வேஜஸோட ரீஇன்ஸ்டேட் பண்ணும்போது அப்போ கொடுக்கப்படக்கூடிய அந்த வேஜஸுக்கு பிஎஃப் அட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லை, இதில் இன்னும் ஒரு 2 சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க நேரிடுது. அந்த எம்ப்ளாயி பேக் வேஜஸோடு வந்து சேர்ந்துட்டார். வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸோட வேஜஸை ரிவைஸ் பண்ணுறாங்க, இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்படி இன்க்ரிமெண்ட் ஆனதை ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டிவில் கொடுக்குறாங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டில் கொடுக்கக்கூடிய அந்த பீரியடில் இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி வந்து அவர் வந்து சஸ்பென்ஷனில் இருந்தார். அதுக்கப்புறம் தான் ரீஇன்ஸ்டேட் ஆகி பேக் வேஜஸோடு வந்தார். அப்போது அந்த பீரியடுக்கு உண்டான இந்த இன்க்ரிமெண்ட் வேஜஸ் கொடுக்கணுமா அப்படின்ற கேள்வி, அதற்கும் ஆமாம் அப்படின்ற பதில். அது இல்லாமல் அந்த அரியர்ஸ் கொடுக்குறா இல்லையா, ரீஇன்ஸ்டேட் பீரியடுக்கு உண்டான அரியர்ஸை இப்போ கொடுக்க போகிறாங்க. கொடுக்கும்போது அதுக்கு பிஎஃப் அட்ராக்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்து, ஆமாம் அதற்கும் பிஎஃப் கட்டணும். அப்போது ஒரு எம்ப்ளாயியை லேபர் கோர்ட் பேக் வேஜஸோடு ரீஇன்ஸ்டேட் பண்ணும்போது பேக் வேஜஸ்க்கு பிஎஃப் அட்ராக்ட் ஆகும். அரியர்ஸ்ன்னு ஏதாவது பிற்காலத்தில் அந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டில் பழைய பீரியடு கொடுத்தால் அதற்கும் பிஎஃப் அட்ராக்ட் ஆகும். பேசிக் வேஜஸாக தான் அதை கருத வேண்டும் அப்படிங்கிறத இந்த சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு நமக்கு தெரியப்படுத்துகின்றது. மேலும் ஒரு கேஸ்லாவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.